ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்ல போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டில் டெய்லி யூசேஜ் இந்த தோசைக்கல்லுங்க. டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து நம்ம வந்து டிஃபன் செய்கிறோம், டின்னர் பண்ணுறோம் அப்படின்னா தோசை சுடுறது இல்லை இட்லி செய்கிறது அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி வந்து பிளாக்காக வந்து சேவேரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம நாள் பட தோசை சுடும்பொழுது கருப்பு கருப்பாக வந்து படையும். ஸோ அந்த தோசை மேலே வந்து அது துகள்கள்லாம் படும்பொழுது அதை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் தான். ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்றத பாருங்கள். நம்ம அந்த தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இடுக்கி எடுத்து அந்த கல் அழகாக எடுத்து நம்ம வாஷ் பேஷனில் வச்சு, அதாவது சிங்கில் வச்சு நல்லா வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டு நம்ம தோசை கரண்டி இல்லைன்னா நைஃப் வச்சு நல்லா லைட்டாக சுரண்டி எடுத்தாலே சூப்பராக அந்த பிளாக்லாம் வந்து வந்துடுங்க. அடப்பாக அடைஞ்சிருக்கிற அந்த துகள்கள் வந்து ஈஸியாக வரும். பாருங்கள், நம்ம வந்து சுரண்டி எடுக்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நல்லாவே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ளீனாக வந்து திருப்பி புதுசு போல் மாறிடும் இந்த தோசைக்கல். இன்னொரு தோசைக்கல் புதுசாக வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இந்த தோசைக்கல்லை நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நான் வந்து சொரிஞ்சு எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து வரல இல்லையா. செகண்ட் டைம் திருப்பி மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக சுரண்டி பாருங்கள் சூப்பராக வந்து வந்துடும் அந்த துகள்கள். அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி அது வந்து தோசைக்கல் வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் தன்மை வந்து அதிகமாக அடையுது இல்லையா. எண்ணெய்லாம் வந்து ஆயில் பசெல்லாம் படும் பொழுது அந்த கல்லே வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து எடுத்து வைக்க ஹேண்டில் பண்ணலாம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து வருஷக்கணக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி தாங்க நான் என்னுடைய வீட்டு தோசைக்கல்லை இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோசைக்கல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இதை வந்து நம்ம அதிகமாக ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறேன். அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் இன்னொரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி ஒரு நாள் முழுக்க வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆனியனோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, போட்டு நல்லா வந்து கட் பண்ணி அதில் நல்லா தேய்ங்க லைட்டாக எண்ணெய் போட்டு. ஸோ 2-3 தடவை அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா பதமாகிடும் அந்த கல். திரும்ப நம்ம வந்து தோசை சுடும்போது சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து தோசை வரமாட்டேங்குது அப்படின்றதுனாலே வருஷக்கணக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நமக்கே கண்ணுக்கு தெரியாத அந்த துகள்கள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹீட் பண்ணி நல்லா அதை தேய்ச்சி எடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு லைட்டாக தேய்ச்சி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த கல்லை வந்து பதப்படுத்துறது வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுப்பே தோசை ஊற்ற வேண்டாம். ஒரு எக்கு, ஆனியன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வந்து பொடி மாசோ இல்லை முட்டை ஆம்லேட்டோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு நல்லா வதக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லை சூப்பராக வந்து பதமாகிடும். கல் வந்து அடுத்து நம்ம வந்து தோசை சுடும்பொழுது பழைய மாதிரியே வந்து வந்துடும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோசைக்கல்லை வந்து திருப்பி மறுபடியும் வந்து அதை செஞ்சால் வராது அப்படின்றதுனாலே அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்து கிச்சன் டிப்ஸாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டீ வடிகட்டுறோம் இல்லையா, அந்த வடிகட்டிய கூட எப்படி வந்து உங்களுக்கு யூசேஜ் நமக்கு ரிப்பீட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது மெத்தடு அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில். எப்பொழுதுமே நம்ம கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கிச்சனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அடிக்கடிக்கு வந்து புதுசாக வந்து எந்த பொருளுமே வாங்க வேண்டியது இருக்காது. மேபி ரொம்ப பழசாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மாற்றி வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னுட்டு உடனே போய் நம்ம எக்ஸ்பென்ஸாக வந்து போய் மறுபடியும் ஒரு தோசைக்கல் வாங்குறது வேஸ்ட் தான். இப்போ ஒரு தோசைக்கல் 1500க்கு மேலே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.